அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். வேதத்தில் மத்திய புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படியாக வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு உங்களுடைய நம் கொடுக்கப்பட்டிருக்கிற உபத்திரவத்தை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இது அநேக உபத்திரவத்தில் இன்னைக்கு முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம சோதரம் முறையிடுவதற்காக, புலம்புவதற்காக உங்களை அழைக்கல, தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவரை இந்த நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம எத்தனை உபத்திரமானாலும் நம்ம யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட சிலுவை சுமந்து கொண்டு போக வேண்டும். வேதத்தில் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டா இருக்கிறது. பெலிஸ்தர் தேசத்தில் இஸ்ரவேலுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. அது பெலிஸ்தர் தேசத்தில் பெரிய ஒரு வாதையை கொண்டு வந்தது. மூலவியாதினாலே அநேகர் மறிக்கிறாங்க, 50,000க்கு மேல் மறிக்கிறாங்க. பூசாரி ஒருவன் ஒரு காரியம் சொல்லுகிறான், இந்த உடன்படிக்கை பெட்டி இருப்பதனால தான் நமக்கு வாதைகள் உண்டா இருக்கிறது, இது அனுப்பிவிடு என்று சொல்லி அவன் சொல்லி 5 சுண்டலிகளையும் அந்த மூலவியாதிக்கு ஒப்பான ஒரு சுருபத்தையை வைத்து ஒரு சிறுபெட்டியில் வைத்து அந்த உடன்படிக்கை பெட்டியில் வைத்து ஒரு மாட்டு வண்டியில் 2 பசுக்களை, அதாவது கரவால் பசுக்களை அவளை பூட்டி அவளை அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ அந்த சொன்ன பிரகாரமாக மாட்டு வண்டியில் 2 கருவால் பசுக்களை பூட்டி அந்த உடன்படிக்கை பெட்டியையும் அந்த அந்த சோத்திர மூலவியாதிக்கு ஒப்பான பெட்டியையும் வைத்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாட்டு வண்டி அனுப்பப்படுகிறார்கள். இப்போ பாருங்க, எல்லாம் கவனிக்கணும். அந்த 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுது? முதலாவது அந்த பசுக்கள் என்ன பண்ணதுக்கு ஒரு நுகங்களிலே மாட்டிக்கிட்டு 2 கடந்து போய் கொண்டிருக்கு. ஒன்று அது நுகத்தடி சுமந்து கொண்டு போனது. 2வது பார்க்கும்போது அது வேதத்தை உடன்படிக்கை சுமந்து கொண்டு போனது. 2வது பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். 2வது பார்க்கும்போது அது ஸ்தோத்திரம் செவ்வையான பாதையில் கடந்து போனதான், செவ்வையாய் போனது. 2வது அது பார்க்கும்போது அது நேர்வழியாய் கடந்து போனது, என் அன்பு தேவ பிள்ளைகளை. அப்படியாக இப்போ அது செவ்வையான பாதையிலும் ஒரு நேர் பாதையிலும் அது கடந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அதை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அதில் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த பசுக்கள் பெஷிமெசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் 2வது வலதிடஒரு பக்கமாய் விலகாமல், 3வது பெரும் பாதையிலே நேர்வழியாய் போய், 3வது அதை கூப்பிட்டு கொண்டே போனது. என்பதே பிள்ளைகளே, இது தேவனை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற பல உபத்திரவங்களாலும் வியாகுலங்களாலும் அதை நாம் சகித்து கொண்டு நாம் கடந்து போகிற எப்படி போகணுமா? முதலாவது எப்படி போகணுமா? செவ்வையான பாதையில் போகணும். 2வது பார்க்கும்போது உடனே இடத்துக்கு சாயாம போகணும். 3வது பார்க்கும்போது பெரும் பாதையில நேர்வழியாய் ஒருமனப்பட்டு போக வேண்டும். அந்த 2 பசங்கள் பாருங்க, அது பெரும் பாதையில நேர்வழியா போச்சு. அப்படின்னு எப்படி போச்சுங்க? ஒருமனப்பட்டு போனது. குடும்பத்தில் ஒருமனம், சபையில ஒருமனம், அப்படி ஒருமனப்பட்டு போக வேண்டும். அது மாத்திரமல்ல, அது எப்படி கூப்பிட்டு கொண்டே போனது. என்பதே பிள்ளைகளை, இது நாம் கர்த்தர் தேவநாமத்தை மேம்படுத்த தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு ஜெப ஆவியோடு கூட நீங்க கர்த்தரை கூப்பிடும் போது, சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தில் 15 வாசிக்கும் போது ஆபத்தை நோக்கி கூப்பிடு, 81 சோத்திரம் 17 வாசிக்கிற போது நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது அவர் மருத்துவம் கொடுக்கிற தேவனா கர்த்தரா இருக்கிறார். ஆகினால் தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு தேவனை தெரிந்து கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற எப்படி போக வேண்டும் சொன்னால், இந்த 5 விதமான காரியங்களோடு கூட நாம் கடந்து போவோம்னா கர்த்தர் நம் ஆத்துமாவை காத்துக்கொள்வார். கொலைசில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் ஆத்துமாவை தேவனுக்குள் மறைத்து வைக்கிறார். என்பது பிள்ளைகளை, அப்படியாக தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் நிறைவேற்றும்படியாக இயேசுவை பின்பற்றுவோம். உலக தேசத்தில் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்போம். அநேக ஜனங்களை தெரிந்து கொள்வோம். ஆண்டவருக்காக பணி செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.